சங்கீதா, ம் உன்னை டெய்லி ஒரு பையன் கேட்டில் பார்க்க வருவான்ல, ஆமாம் அவன் உன் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம் அதுக்கு என்ன இப்போ? இல்லை, அவனை பக்கத்தில் ஒரு பொண்ணோட பார்த்தேன், எங்க? காஃபி ஷாப்பில். ஹே ஷட் அப். ஓகே, அவனை பற்றி என்ன தெரியும் நீ பேச வந்துட்ட? ஊர்லேருந்து எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இவன் முன்னாடியே விமலுக்கு கால் பண்ணுவோம். நாளைக்கு மகாபலிபுரம் போகலாமா? போயிடலாம். ஏய் ஒரு நிமிஷம், சங்கீதா தான். சொல்லு சங்கீதா. ஹலோ, எங்கடா இருக்க? இங்கே தான் ஏஞ்சல் கூட மால் வரைக்கும் வந்தேன். ஏஞ்சல் கூட இருக்கியா? இல்லை இல்லை, சும்மா தான் கேட்டேன். சரி சரி, சேஃபாக போயிட்டு வா. போயிட்டு மெசேஜ் பண்ணு. சரி. ம் சரி. எதுக்குடா அவட்ட உண்மையை சொன்னேன்? ஏதாவது போய் சொல்லிருக்கலாம்ல. விடுடி, அவள் தான் கண்டுக்க மாட்டா. அவள் சரியான முட்டாள். இப்போ சின்ன நீ பார்த்துட்டு போனால, அவள் தான் போய் பற்ற வச்சிருப்பா. இல்லைனா நீ எங்கே இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற ஆள் கிடையாது சங்கீதா. இப்போ மட்டும் நான் போய் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக என்ன கண்டுபிடிச்சிருப்பா. உண்மையை சொல்லி எப்படி எஸ்கேப் பண்ண பற்றியில்ல. கிரேட்ரா. சொல்லுமா. ஹலோ அப்பா, சாப்பிட்டீங்களா? என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. இன்டர்வியூ நினைச்சு கவலைப்படுறியா? இதோ ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். சரிம்மா. ஹே சாரி டி ஜனனி. நீ எதுக்கு சாரி கேட்குற? இல்லை, சங்கீதா அவனை ரொம்ப திட்டான்ல, அதான். விடு, அதை நான் அப்போவே மறந்துட்டேன். நீ மட்டும் எப்படி இவ்வளோ மெச்சூராக ஹேண்டில் பண்ணுற? எனக்கும் கொஞ்சம் சொல்லித்தாயே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீ எங்களோட கம்மியாக தான் ஏர்ன் பண்ணுற. ஆனால் நீ மந்த் ஸ்டார்டிங்லேயும் சரி எண்டிங்லேயும் சரி உன் கையில் மட்டும் எப்படி மணி இருந்துகிட்டே இருக்கு? அது எப்படி சொல்லித்தாயே. அது ஒன்றும் இல்லை, நியூ எக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு, அப்புறம் உன் கையிலும் காசு இருக்கும். மேடா கருமோது. ஐயோ லஞ்ச் டைம் ஆயிடுச்சே. நான் வெளில சாப்பிட போகிறேன், வரீங்களா? இல்லை, எனக்கு அவுட் சைட் ஃபுட்ஸ்லாம் அவ்வளோ ஒத்துக்காது. நீங்கள் போயிட்டு வாங்க. இல்லை நீங்கள் பே பண்ண தேவையில்ல, நான் பே பண்ணிக்கிறேன். ஏற்றிட்டு தான் வாங்க. இல்லை, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க. சரி ஓகே, நீங்கள் சாப்பிடுங்க. அந்த தயிர் சாதம் தானே, சாப்பிடுங்க. கொஞ்சம் தள்ளி உட்காருமா. புரிஞ்சுக்கோ விமல். இப்போ என்னன்ற? ஃபேமிலியை விட்டுட்டு உனக்காக தான் சென்னைக்கு வந்தேன். ஊர் உலகத்தில் யாரும் பண்ணாதே, நீ பண்ணிட்ட. ப்ளீஸ் விமல், புரிஞ்சுக்கோ. செட் ஆகாது சங்கீதா. விமல் ப்ளீஸ் விமல். விமல் புரிஞ்சுக்கோ சங்கீதா, ப்ளீஸ். நமக்குள்ள செட் ஆகாது. இப்படிலாம் புரிஞ்சுக்கோ, சொல்லாத விமல். பிரேக்கப் பண்ணிக்கலாம். விமல் 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 நில்லு. ஆப்பா, வேலை கன்ஃபார்மா? கூப்பிடுறேன். சரிம்மா.